நடிகர் ரஜினிகாந்த் சார் நடிப்புல கடைசியாக வெளியான படம் தான் ஜெயிலர். இந்த படத்தை தொடர்ந்து தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல முதல் முறையாக நடிச்சிட்டு இருக்காரு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறாரு. படத்துல ரஜினி சாருடன் இணைந்து நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், ஷௌபின் ஷாகீர், உபேந்திரா ஆகியோருமே நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பூஜா ஆக்டே இந்த படத்துல ஒரு பாடலுக்கு குத்தாட்டம் போட்டிருக்காங்க. இந்த படத்திற்கு பின் நம்ம ரஜினி சார் பாத்தீங்கன்னா ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகத்துல களமிறங்கியிருக்காரு. இந்த படத்திற்கு நம்ம ரஜினி சார் பாத்தீங்கன்னா வெறும் 3 மாதம் தான் கால் ஷீட் கொடுத்திருக்காராம். கிட்டத்தட்ட 100 நாட்கள் அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ படத்துடைய ஒவ்வொரு ஷெட்யூலையுமே பக்காவாக பிளான் போட்டிருக்காரு நெல்சன் திலீப் குமார் அவர்கள். மேலும் பாத்தீங்கன்னா ஜெயிலர் 1ஆம் பாகத்துல இருந்த அத்தனை பிரபலங்களுமே 2ஆம் பாகத்திலும் இடம்பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் 2ஆம் பாகத்துல அவங்களுக்கு இன்னும் ஒரு சில காட்சிகள் கூட்டியிருக்காரா. ஆகையால ரஜினி சாருக்கு காட்சிகள் குறைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் வெறும் 100 நாட்கள் மட்டுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கால் ஷீட் கொடுத்திருக்காரு. சோ இந்த படத்தை முடித்த கையோடு அடுத்ததாக சங்கர் அவர்களுடன் ஒரு புதிய படம் ஒன்றுல களமிறங்க இருக்காரா. இந்த படத்திற்கான பூஜை இன்னும் 2 வாரங்கள்ல போடப்பட உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இது போன்ற தலைவரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.